Hi friends, long time earning up in Tamil. Welcome back to my channel. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படினா IAS app உடைய செகண்ட் ஆப், அதாவது டெக்னோ அப்படின்ற ஒரு ஆப்பை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஆப் பாத்தீங்க அப்படினா ஒரு லாஸ் ஆகிற ஆப், ஓகேங்களா? அதாவது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஐஏஎஸ் ஆப் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ஆப்புமே நம்மளுக்கு வந்து அந்த ஆப் க்ளோஸ் ஆகிட்டு அதுலேருந்து ஒரு லிங்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஆப் வந்து கண்டிப்பாக ஒரு 15 days தான் ரன் ஆகும், ஓகேவா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆப்பை யூஸ் பண்ணாதீங்க, ஓகேவா? ஐஏஎஸ் ஆப்பில் பார்த்திங்க அப்படின்னா எங்களுடைய டீமில் யாருமே லாஸ் கிடையாது. ஏன்னா நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டோம், அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டைமும் ஓகேவா, நாங்கள் இவ்வளோ நாளில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இவ்வளோ நாள் ப்ராஃபிட் மட்டும் எடுத்துட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிவிட்டோம், ஓகேவா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே எங்கள் டீமில் ப்ராஃபிட் தான் இருப்பாங்க, ஓகேவா? இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, ஓகேவா? அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி அப்டேட்ஸ், ஆப் எந்த மாதிரி ரன் ஆகுது, ஆஃபர்ஸ்லாம் ஹெவியாக இருக்கா, இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே நாங்கள் வந்து சொல்லிடுவோம். அதே மாதிரி முன்னாடியே வந்து எவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம வந்து இதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, அப்கிரேட் பண்ணலாமா வேணாமா, இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே அதிலே வந்துடும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஓகேனா மட்டும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பில் ப்ராஃபிட் பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை எவ்வளோ நாள் எடுக்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா? இதில் இன்டெல் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு டாஸ்க் வாட்சிங் ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டெல் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா ஒரு 3 இன்டெல் 4 இன்டெல் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்டெல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா VIP ஒன் ப்ராடக்ட் வந்து 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, ஓகே? நார்மலாக 2000 ரூபாய் எல்லா ஆப்லையும் 2000 ரூபாய் தான் கொடுப்பாங்க, அதே மாதிரி 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் டாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டாஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 2000 ரூபாய் மினிமம் போடுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 5 டாஸ்க்காவது கொடுப்பாங்க குறைஞ்சது. அதுவும் ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாய் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு டாஸ்க் வாட்சிங் ஆப்லையும் இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு ஆப் வருது, நம்மளுக்கு நல்லா ரன் ஆக போகுது அப்படின்னா 100 ரூபாய்லாம் நம்மளுக்கு ரிட்டர்ன் வராது, ஓகேவா? நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதத்தில் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஒரு 15 days எடுக்கிற மாதிரி இருக்குது, ஓகேவா? ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து சரி கிடையாது, க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒரு ஆப் க்ளோஸ் ஆகிட்டு அதுலேருந்து வருது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான், ஓகேவா? இதில் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். பட் ஆனால் உங்களுடைய டவுன்லைன் நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுறவங்க கண்டிப்பாக ஏர்ன் பண்ண மாட்டாங்க, ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய் ப்ராடக்ட் வாங்கினாங்கன்னா 200 ரூபாய் வரும், 2 டாஸ்க் தான், ஓகேவா? அதே மாதிரி 30,000 ரூபாய் ப்ராடக்ட் வாங்கினா 3 டாஸ்க் தான், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரவே வராது, ஓகேவா? இந்த ஆப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாஸ் தான் ஆகும். ஏன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் எல்லாமே ஒரு 15 to 20 days எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக லாஸ் தான் ஆவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வேல்யூலாம் ஓகேங்க, ஏன்னா ரிட்டர்ன் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க கரெக்டாக. VIP ஒன் ப்ராடக்ட்டில் அதே மாதிரி 10%, 3%, 1% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 200 ரூபாய், 800 ரூபாய், 2வது பிளானுக்கு 3வது பிளானுக்கு 3000 ரூபாய், இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நார்மலாக ஒரு ஆப்பில் வருது தான், ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா VIP ப்ராடக்ட் பார்த்துலாம். இதில் VIP ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்பில் நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு டாஸ்க் தான் கொடுத்துருக்காங்க, டெய்லி டாஸ்க், ஓகேவா? அதே மாதிரி இதுலேயும் ஒரே ஒரு டாஸ்க் தான் VIP ஒன் ப்ராடக்ட்லையும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பாருங்களேன், இதில் வந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் நவுன்னு இருக்குது, பார்த்தீங்களா? இது மாதிரி ஒரு ஆப்பில் கொடுக்க மாட்டாங்க. ஒரு லாங் டர்மாக போகிற ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்கிற ஒரு 3 ப்ராடக்ட் மட்டும் தான் நம்மளுக்கு ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற ப்ராடக்ட்லாம் வந்து ஷெல் நவ் அப்படின்னு இருக்கும், ஓகேவா? அதாவது ஓப்பன் இல்லை அப்படின்னு இருக்கும். ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற 3 ப்ராடக்ட் மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப நாள் கழிச்சு அந்த மீதி இருக்கிற ப்ராடக்ட்டையும் ஒன்றா வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ தான் நம்ம வந்து அதை பை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 50,000 ரூபாய் 50 லட்சம் ப்ராடக்ட்டை நம்ம இன்றைக்கே ஒரு நியூ மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணுறவங்க கூட வாங்குற மாதிரி இருக்குது. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு இந்த அமௌண்ட்லாம் திருப்பி வரவே வராது, ஓகேவா? அதுக்காக தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி கான்செப்ட் இருக்கிற ஆப் வந்து யூஸ் பண்ணாதீங்க. கான்செப்ட் இருக்கிற ஆப் யூஸ் பண்ணலாம், இந்த ஆப் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்கிறேன், ஓகேவா? ஏன்ற காரணம் நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்கள் இருப்போம், ஓகேவா? ஒரு வேலை ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய டவுன்லைன் தான் லாஸ் ஆவாங்களே தவிர நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. இருந்தாலும் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக நம்ம போட்டால் மட்டும் ஒரு 15 days எடுத்துரும் இல்லையா? அதுக்கப்புறம் வரது எல்லாமே நம்மளுக்கு லாஸில் தான் முடியும். இந்த ஆப் சீக்கிரமாகவே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்களுடைய இதில் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டோ இல்லை வித்ரா கார்டு வாங்க சொல்லுவாங்க, இல்லை வேறு எதனா வந்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கான்செப்ட்டில் பண்ண சொல்லி உங்களை வந்து பண்ண சொன்னாங்க அப்படின்னாலும் நீங்கள் வாங்காது. அப்படி வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ன்றது வரவே வராது, ஓகேவா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஆப்ஸ்லேருந்து நீங்கள் தப்பிக்கிறது தான் பெட்டர், ஓகேவா? இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு ஓகே. இது வரைக்கும் நீங்கள் ஒரு வேலை தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து இந்த ஆப்பில் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஒரு ரிஸ்க்கான விஷயம்னு தெரியும். ஸோ நீங்கள் வித்ரா மட்டும் போட்டு எடுங்க, யாரையும் ரெஃபர் பண்ண வேண்டாம். நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை மட்டும் தெரியாதோ வர வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம், ஓகேவா? இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, ஓகேவா? அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? தேங்க்யூ. Hi friends, long time earning up in Tamil. Welcome back to my channel. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா IAS app உடைய செகண்ட் ஆப், அதாவது டெக்னோ அப்படின்ற ஒரு ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாஸ் ஆகிற ஆப், ஓகேங்களா? அதாவது ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு ஐஏஎஸ் ஆப் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ஆப்புமே நம்மளுக்கு வந்து அந்த ஆப் க்ளோஸ் ஆகிட்டு அதுலேருந்து ஒரு லிங்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஆப் வந்து கண்டிப்பாக ஒரு 15 days தான் ரன் ஆகும், ஓகேவா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆப்பை யூஸ் பண்ணாதீங்க, ஓகேவா? ஐஏஎஸ் ஆப்பில் பார்த்திங்க அப்படின்னா எங்களுடைய டீமில் யாருமே லாஸ் கிடையாது. ஏன்னா நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டோம், அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டைமும் ஓகேவா, நாங்கள் இவ்வளோ நாளில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இவ்வளோ நாள் ப்ராஃபிட் மட்டும் எடுத்துட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிவிட்டோம், ஓகேவா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே எங்கள் டீமில் ப்ராஃபிட் தான் இருப்பாங்க, ஓகேவா? இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, ஓகேவா? அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில்
பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி அப்டேட்ஸ், ஆப் எந்த மாதிரி ரன் ஆகுது, ஆஃபர்ஸ்லாம் ஹெவியாக இருக்கா, இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே நாங்கள் வந்து சொல்லிடுவோம். அதே மாதிரி முன்னாடியே வந்து எவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம வந்து இதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, அப்கிரேட் பண்ணலாமா வேணாமா, இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே அதிலே வந்துடும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஓகேனா மட்டும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பில் ப்ராஃபிட் பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை எவ்வளோ நாள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதில் இன்டெல் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு டாஸ்க் வாட்சிங் ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டெல் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா ஒரு 3 இன்டெல் 4 இன்டெல் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்டெல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா VIP 1 ப்ராடக்ட் வந்து 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஓகே, நார்மலாக 2000 ரூபாய் எல்லா ஆப்லையும் 2000 ரூபாய் தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் டாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டாஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 2000 ரூபாய் மினிமம் போடுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 5 டாஸ்க்காவது கொடுப்பாங்க குறைஞ்சது. அதுவும் ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாய் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு டாஸ்க் வாட்சிங் ஆப்லையும் இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு ஆப் வருது, நம்மளுக்கு நல்லா ரன் ஆக போகுது அப்படின்னா 100 ரூபாய்லாம் நம்மளுக்கு ரிட்டர்ன் வராது. ஓகேவா? நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதத்தில் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு 15 டேஸில் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து சரி கிடையாது, க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா ஒரு ஆப் க்ளோஸ் ஆகிட்டு அதுலேருந்து வருது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான். ஓகேவா? இதில் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். பட் ஆனால் உங்களுடைய டவுன்லைன் நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுறவங்க கண்டிப்பாக ஏர்ன் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய் ப்ராடக்ட் வாங்கினாங்கன்னா 200 ரூபாய் வரும், 2 டாஸ்க் தான். ஓகேவா? அதே மாதிரி 30,000 ரூபாய் ப்ராடக்ட் வாங்கினா 3 டாஸ்க் தான். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரவே வராது. ஓகேவா? இந்த ஆப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் தான் ஆகும். ஏன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் எல்லாமே ஒரு 15 to 20 டேஸ்க்குள்ளே எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக லாஸ் தான் ஆவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வேல்யூலாம் ஓகேங்க. ஏன்னா ரிட்டர்ன் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க கரெக்டாக. VIP 1 ப்ராடக்ட்டில் அதே மாதிரி 10%, 3%, 1% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 200 ரூபாய், 800 ரூபாய், 2வது பிளானுக்கு 3வது பிளானுக்கு 3000 ரூபாய் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நார்மலாக ஒரு ஆப்பில் வரது தான். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா VIP ப்ராடக்ட் பார்த்துலாம். இதில் VIP ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்பில் நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு டாஸ்க் தான் கொடுத்துருக்காங்க, டெய்லி டாஸ்க். ஓகேவா? அதே மாதிரி இதுலேயும் ஒரே ஒரு டாஸ்க் தான் VIP 1 ப்ராடக்ட்லையும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பாருங்களேன். இதில் வந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் நவுன்னு இருக்குது. பார்த்தீங்களா? இது மாதிரி ஒரு ஆப்பில் கொடுக்க மாட்டாங்க. ஒரு லாங் டர்மாக போகிற ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்கிற ஒரு 3 ப்ராடக்ட் மட்டும் தான் நம்மளுக்கு ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற ப்ராடக்ட்லாம் வந்து ஷெல் நவ் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அதாவது ஓப்பன் இல்லை அப்படின்னு இருக்கும். ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிற 3 ப்ராடக்ட் மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப நாள் கழிச்சு அந்த மீதி இருக்கிற ப்ராடக்ட்டையும் ஒன்றா வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ தான் நம்ம வந்து அதை பை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 50,000 ரூபாய் 50 லட்சம் ப்ராடக்ட்டை நம்ம இன்றைக்கே ஒரு நியூ மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணுறவங்க கூட வாங்குற மாதிரி இருக்குது. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு இந்த அமௌண்ட்லாம் திருப்பி வரவே வராது. ஓகேவா? அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி கான்செப்ட் இருக்கிற ஆப் வந்து யூஸ் பண்ணாதீங்க. கான்செப்ட் இருக்கிற ஆப் யூஸ் பண்ணலாம், இந்த ஆப் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்கிறேன். ஓகேவா? ஏன்ற காரணம் நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். ஓகேவா? ஒரு வேலை ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய டவுன்லைன் தான் லாஸ் ஆவாங்களே தவிர நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. இருந்தாலும் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக நம்ம போட்டால் மட்டும் ஒரு 15 டேஸில் எடுத்துரும் இல்லையா? அதுக்கப்புறம் வரது எல்லாமே நம்மளுக்கு லாஸில் தான் முடியும். இந்த ஆப் சீக்கிரமாகவே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்களுடைய இதில் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டோ இல்லை வித்ரா கார்டு வாங்க சொல்லுவாங்க. இல்லை வேறு எதனா வந்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கான்செப்ட்டில் பண்ண சொல்லி உங்களை வந்து பண்ண சொன்னாங்க அப்படின்னாலும் நீங்கள் வாங்காது. அப்படி வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ன்றது வரவே வராது. ஓகேவா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஆப்ஸ்லேருந்து நீங்கள் தப்பிக்கிறது தான் பெட்டர். ஓகேவா? இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு ஓகே. இது வரைக்கும் நீங்கள் ஒரு வேலை தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து இந்த ஆப்பில் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஒரு ரிஸ்க்கான விஷயம்னு தெரியும். ஸோ நீங்கள் வித்ரா மட்டும் போட்டு எடுங்க, யாரையும் ரெஃபர் பண்ண வேண்டாம். நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை மட்டும் சரி ஏதோ வர வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. ஓகேவா? அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.